இந்திய பங்குச்சந்தை குறிப்பாக மும்பை பங்கு சந்தை, அதே போன்று நிப்டி தேசிய பங்குச்சந்தை ஆகிய உள்நாட்டு பங்கு சந்தைகளில் தொடர்ந்து 5வது நாளாக இழப்பில் வர்த்தகமாகி உள்ளது. இது ஒரு முதலீட்டாளர்களிடையே ஒரு அச்சத்தை ஏற்படுத்துகிறது. கடந்த 5 நாட்களாக பார்க்கும்போது கிட்டத்தட்ட 14 லட்சம் கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டிருக்கிறது. இன்று ஒரு நாளில் மட்டும் 10 லட்சம் கோடி ரூபாய் இழப்பு என கூறுகிறார்கள். எனவே தற்போதைய பொதுவாக ஒரு பட்ஜெட் தாக்கல் செய்த பிறகு, அதே போன்று மத்தியில் ஆளும் கட்சிக்கு ஆதரவாக டெல்லி சட்டமன்ற தேர்தலின் முடிவுகளும் வந்திருக்கின்றன. இப்படி ஒரு சூழல் ஒரு பாசிட்டிவான நேர்மறையான வர்த்தகம் முன்னேற்றத்தில் காணப்படும் என்றுதான் சொல்லுவார்கள். ஆனால் தற்போது அதற்கு மாறாக சந்தையில் விற்பனை அழுத்தம் அதிகரித்து கடந்த 5 வர்த்தக அமர்வுகள் கிட்டத்தட்ட 14 லட்சம் கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டிருக்கிறதாக முதலீட்டாக அச்சத்திலே சூழ்ந்திருக்கிறார்கள். குறிப்பாக வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் தங்களது முதலீடுகளை எல்லாம் தற்போது வாபஸ் பெற்று விற்று வருகின்றனர். அந்த சூழ்நிலை தான் காணப்படுகிறது. என்றால் வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் இந்திய பங்கு சந்தைகளில் ஆர்வம் செலுத்துவதை யோசிக்க ஆரம்பித்து விட்டனர். அதற்கு காரணம் பல்வேறு புள்ளிகள் இருக்கின்றன. இன்று வர்த்தக முடிவில் பார்த்தீர்கள் என்றால் BSE மும்பை பங்கு சந்தையானது 1018.20 புள்ளிகள் குறைந்து 76,293 முடிவடைந்தது. அதே போன்று நிப்டி தேசிய பங்கு சந்தை 309 புள்ளிகள் குறைந்து 23,071 புள்ளிகளாக வர்த்தக முடிவிலே காணப்பட்டது. இதிலே நீங்கள் மொத்தமாக நீங்கள் பார்த்தீர்கள் பெரும் சரிவு ஏற்பட்டிருக்கு. அதாவது சென்செக்ஸில், குறிப்பாக மும்பை பங்குச்சந்தை எடுத்துக்கொண்டீர்கள், சென்செக்ஸில் பட்டியலிடப்பட்ட நிறுவனங்களின் சந்தை மூலதனம் மட்டும் நீங்கள் பார்த்தீர்கள் கடந்த 5 தினங்களில் ரூபாய் 426 லட்சம் கோடியிலிருந்து 412 லட்சம் கோடியாக குறைந்துள்ளது. அதாவது கடந்த பங்குச்சந்தை என்பது கடைசியாக பிப்ரவரி 4ஆம் தேதி தான் லாபத்தை நிறைவடைந்தது. அதை அடுத்து தொடர்ந்து பங்குச்சந்தை இழப்பை தான் சந்தித்து வருகிறது. இதனால் முதலீட்டாளர்கள் பெரும் அச்சத்திற்கு உள்ளாகி இருக்கிறார்கள். இதற்கு காரணம் முக்கியமாக உள்நாட்டு பங்குச்சந்தை குறியீடுகள் தொடர்ந்து இழப்பை சந்திப்பதற்கு வெளிநாட்டு முதலீட்டாளர்களே முக்கிய காரணமாக பார்க்கப்படுகிறது. என்றால் வெளிநாட்டு முதலீட்டாளர் கடந்த அக்டோபர் மாதத்திலிருந்து வெளிநாட்டு முதலீட்டாளர் இந்திய பங்குகளை உள்நாட்டு சந்தையிலே விற்று வர ஆரம்பித்திருக்கின்றனர். இது பங்கு விற்பனை போக்கு இன்றும் தொடர்கிறது. அது மட்டுமல்ல, மற்றொரு பக்கத்திலே டாலரின் மதிப்பு உயர்ந்து வருகிறது. இந்திய ரூபாயின் மதிப்பு குறைந்து வருகிறது. 88 ரூபாய்க்கு வந்துவிட்டது. ஒரு டாலர் என்பது 88 ரூபாயாக மாறிவிட்டது. எனவே அது மட்டுமல்லாமல் ட்ரம்பின் அதிரடி பாலிசிகள், அவர்கள் ஒரு வரி போராட்டத்தையே தொடங்கி இருக்கிறார். ட்ரம்ப் வரி போர் என்று கூறிவிட்டார், ட்ரேட் வார் என்று சொல்லியிருக்கிறார். கனடா, மெக்சிகோ, சீனா மீதெல்லாம் வரிகளை விதிக்கிறார். இந்திய பொருட்கள் மீதும் வரிகளை விதிக்கப் போகிறார் என்ற தகவல் தொடர்ந்து பரவுவதால் அதனுடைய எதிரொலி தற்போது இந்த பங்கு சந்தையை எதிரொலிக்க ஆரம்பித்து விட்டது. எனவே முதலீட்டாளர் இங்கிருந்து பணத்தை எடுத்து தங்கத்திலும், அமெரிக்க சந்தை டாலரின் மதிப்பு உயர்ந்து வருவதால் அங்கும் பணம் முதலீடு செய்ய ஆரம்பித்து விட்டார்கள் என்றுதான் கூற வேண்டும். அது மட்டுமல்ல, எஃகு மற்றும் அலுமினிய பொருட்களுக்கு 25% வரியை ட்ரம்ப் விதித்ததும் தற்போது அதன் எதிரொலியும் இங்கு வர்த்தக போர் ஏற்பட்டு விடுமோ, இதனால் பாதிப்புகள் அதிகமாக பங்கு சந்தையில் எதிரொலிக்குமோ, இந்திய பங்கு சந்தையில் பாதிப்பு ஏற்படுமோ என்ற அச்சத்தின் காரணமாக தற்பொழுது முதலீட்டாளர்கள் தங்களுடைய வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் பங்குகளை விற்க ஆரம்பித்து விட்டனர். இதன் எதிரொலிதான் தற்போது இழப்புகள் தொடர்ந்து காணப்படுகிறது என்றுதான் கூற வேண்டும். அது மட்டும் ரூபாயின் மதிப்பு சரிவும் மிக முக்கியமாக பார்க்க வேண்டியிருக்கிறது. 88 ரூபாயாக, ஒரு டாலர் என்பது 88 ரூபாய் என்ற அளவிலே டாலரின் மதிப்பு உயர்ந்து இந்திய ரூபாயின் மதிப்பு வீழ்ச்சி அடைந்திருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் காலாண்டு சில நிறுவனங்கள், மிக முக்கியமான நிறுவனங்களின் காலாண்டு முடிவுகள் பார்த்தீங்கன்னா அதுவும் ஏமாற்றம் அளிக்கும் வகையில் இருப்பதால் அதனுடைய தாக்கம் எதிரொலிக்க ஆரம்பித்து, குறிப்பாக இன்று 13 முக்கிய துறைகளிலும் பெரும்பாலான நிறுவனங்களின் பங்குகள் சரிவைதான் சந்தித்திருக்கின்றன. வங்கித்துறை, ஆட்டோமொபைல் துறை போன்ற பல்வேறு துறைகள் அனைத்திலுமே அந்த பாதிப்பு என்பது அதிக அளவு காணப்பட்டது. குறிப்பாக வங்கி, ஆட்டோமொபைல், எஃகு, IT பங்குகளில் கூட மிகப்பெரிய சரிவு காணப்பட்டது. இந்த சரிவுகள் தொடர்ந்து இருப்பதற்கு காரணம் வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் தங்களுடைய பங்குகளை விற்று வருவது மட்டுமல்ல, அமெரிக்காவின் அதிரடியாக நிச்சயமற்ற ஒரு தன்மை, அந்த பொருளாதார தன்மை நிச்சயமற்று காணப்படுவதனை எதிரொலிதான் இவை அனைத்துமே வருகிறது. டாக்டர் VK விஜயகுமார், மும்பையில் உள்ள பங்குச்சந்தை முதலீட்டு ஆலோசகர், இந்த கருத்தினை முன்வைத்திருக்கிறார். ஆனால் பங்குச்சந்தை நாளை மீண்டும் திறக்கப் போகிறது. அங்கு எப்படி வரப்போகிறது தெரியவில்லை. இருப்பினும் முதலீட்டாளர்கள் அச்சத்தில் இருக்கிறார்கள். என்றால் ஒரே நாளில் 10 லட்சம் கோடி ரூபாய் இழப்பு என்பது கவனிக்க வேண்டிய, கவலை தரக்கூடிய ஒரு அம்சம். இது எப்படி இருக்கும் என்பது நாளைய மார்க்கெட் தொடர்ந்தால் என்றால் கடந்த 5 நாட்கள் தொடர் சரிவு. எனவே நாளையாவது ஏற்றம் பெறுமா என்ற இயக்கத்தில் இருக்கிறார்கள். ஆனால் இந்த பங்கு சந்தை சரிவு என்பது நிச்சயமாக இந்திய பொருளாதாரத்தில் தாக்கத்தை ஏற்படுத்துவது வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறது. ஆப்ரஹாம்.